எம்டிஎஸ் ஸ்டைல் தேங்க்யூ ஸோ மச். இன்று என்ன சமையல் தேங்க்யூ ஸோ மச். எஃப்எம் சமையல் தேங்க்யூ ஸோ மச். ஃபரூக் மஹ்மூத் ஃபுட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். நாட்டுக்கோழியில் மணக்கும் மந்தி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி சுத்தம் செய்து வச்சுருக்கேன். இது போல் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மந்தி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மந்தி சாப்பாட்டுக்கு நாட்டுக்கோழி வெடைக்கோழியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மந்தி மசாலா ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழிங்கிறதால நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நான் இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்காக 8 நிமிஷத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பெரிய தக்காளி பழம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறதால வேக டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லாமே மசாலா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது மூழ்கிற வர தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 5 விசிலுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வெடைக்கோழிங்கிறதால சீக்கிரமாக பாயில் ஆகிடும். கொஞ்சம் வெயிட்டான கோழி அப்படின்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், பார்த்துக்கோங்க. கோழி வேகிற நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். 3 கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கோழி வேகிறதுக்கும் ரைஸ் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம். இந்த கப்பால் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். கோழி நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல. எப்படி பலப்பலன்னு எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? கோழியில் உள்ள கொழுப்பு சத்து தான் அது. கோழியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வடித்தட்டு வச்சு கோழி பாயில் பண்ண கோழி சூப் மாதிரி இருக்கும். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம சமைக்க போகிறோம் மந்தி சாப்பாடு. இந்த சாப்பாடு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம இப்போ அளந்துக்கணும். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம 3 கப் எடுத்துக்கிறதால மொத்தமாக 4.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சூப்பையும் அளந்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 3.5 கப் அளவுக்கு இந்த சூப் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணிலாம் அளந்து வச்சுக்கிட்டு கோழியோட கழுத்து பீஸ், ஈரல் இதெல்லாமே இதிலோட சேர்த்து வச்சுக்கிட்டேன். பீஸ் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். குக்கரில் தான் சமைக்கிறேன். இப்போ குக்கரில் தண்ணிலாம் அளந்து ஆட் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா.
கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த சூப்லேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பத்தலை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொதிச்சிருச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்கும் பொழுது அரிசி ஆட் பண்ணிங்கன்னா தான் ரைஸ் உடையாது, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக மணக்கும். இந்த மந்தி மசாலா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு பொரிச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதாவது சுட்ட கோழி மாதிரி ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு இதை போல் பொரிச்சிக்கிறேன். நெய்யோ அல்லது எண்ணெயோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இது அரிசிலாம் தூக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கலந்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம சுட்ட கோழியை மேலே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை போல் ஃபாயில் பேப்பர் வச்சு நெய் விட்டு அதுக்கு மேலே நெருப்பு கங்கு வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்ல மணமாக இருக்குது. இந்த மந்தி சாப்பாடு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நாட்டுக்கோழியில் மணக்கும் மந்தி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை போல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளி இல்லாமல் சிக்கன் மந்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ சிக்கன் 8 பீஸ் எடுத்திருக்கேன். இதை போல் ஹோல் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நல்லா உள்ள வரையும் வேகும். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை போல் ஹோல் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெத்தடில் சிக்கன் மந்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மந்தி மசாலா ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோம்மேட் மந்தி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், 2லேருந்து 3 நிமிஷமாவது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்பேமில் போயிடுது. எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது உங்களுடைய சப்போர்ட். இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன். தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பே இல்லாத தயிர் எடுக்காதீங்க, டேஸ்ட்டாக இருக்காது. நார்மலாக புளிச்ச தயிராக, ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு
தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் சிக்கனை பாயில் பண்ணிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு பிளேட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் நாம் தண்ணியில் போட்டு அது ஒரு விதமாகவும் செய்யலாம், அது ஒரு டேஸ்ட்டு. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஹீட் ஆகிடுச்சி, மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நாம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கலாம். நான் திருப்பி போட்டு வச்சுட்டு காட்டுறேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் நல்லா அலசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் பாயில் பண்ண தண்ணி இட்லி பானையில் இருக்குது. இந்த தண்ணியில் தான் நம்ம சமைக்க போகிறோம். ஒவ்வொரு அரிசியை பொறுத்து தண்ணி அளவு மாறுபடும். இப்போ நான் எடுத்துருக்கிற 1/2 kg பாஸ்மதி ரைஸ்க்கு டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுநெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நாம் ஹீட் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மந்தி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி தட்டில் பாயில் பண்ணோம்ல சிக்கன், அதில் மசாலாலாம் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நம்ம எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலை, சிக்கனில் உள்ள எண்ணெய் தான். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதில் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா சிக்கன் பீஸ் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி கொதி வந்ததும் அரிசியை போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதும் மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸும் குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா அது மேலே வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை. வெங்காயம் தக்காளி இல்லைன்னா கூட இதை போல் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரில் பவுல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். இப்போ அதில் நெருப்பு கங்கு வச்சுக்கலாம். வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது நீங்கள் நெய் கூட எண்ணெய்க்கு பதில் செஞ்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டி மந்தி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் மயோனைஸோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மயோனைஸ் வீடியோ தேவைன்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இதே மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி டேஸ்டி சிக்கன் மந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.